பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் காட் கிறிஸ்டியன் சேனலூடாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ප්‍රේමවන්තයනි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් Voice of God නාලිකාව තුලින් ඔබ සැම හමුවීම ඉතාමත් සතුටක්. ஹalleluya. இன்றைய தினத்திலும் உங்களுக்கு முன்பாக உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். අද දවසේදීත් ඔබ ඉදිරියේ ඔබගේ ප්‍රේමවන්ත සහෝදරිය රූත්. இன்றைய தினத்திலே நாங்கள் வேத புத்தகத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் இன்று வாசித்து இன்றைய தினத்திலே அதை தியானிக்க போகிறோம். අද දවසේදීත් අපි ලූක් සුභාරංචියේ 5 වෙනි පරිච්ඡේදය අපි කියවලා එය මෙනෙහි කරන්නට යනවා. இந்த லூக்கா அதிகாரத்தை இந்த அதிகாரத்தை அநேக தேவ செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். මේ ලූක් 5 වෙනි පරිච්ඡේදයෙන් ඔබ බොහෝ දේව වචනයන් දේශනාවන් අසන්නට ඇති. இன்றைய தினத்தில் இந்த அதிகாரத்திலே 11 வசனங்கள் இருக்குது. இந்த 11 வசனங்களிலே 11 காரியங்களை அடியானுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். අද දවසේදීත් මේ පරිච්ඡේදයේ පද 11ක් තියෙනවා. මේ පද 11දී කාරණාවන් 11ක් දෙවියන් වහන්සේ එළිදරව් කරලා තිබෙනවා. ඒ කාරණාව ඔබ අතර බෙදා ගන්නට කැමැතියි. நாங்கள் அந்த முழு அதிகாரத்தை முதலாவது வாசித்து போட்டு பேர்ந்து அதை தியானிப்போம். අපි ප්‍රථමයෙන්ම පරිච්ඡේදය සම්පූර්ණයෙන් කියවයින් පසු අපි ඊළඟ කාරණාවට යමු. லூக்கா 5 அங்கே 2ல இருந்து நாங்கள் வாசிச்சோம் என்று சொன்னால் அங்கே விளங்கும். ලූක් 5 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි පදයේ සිට අපි කියවමු. அங்கே லூக்கா 5 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளின் ஒன்றின் ஏறினால் அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலே இருந்து சற்றே தள்ளும்படியாக அவரை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். තවද උන්වහන්සේ ගෙන්නේසරත් නම් විල ළඟ සිටියදී සමූහය දෙවියන් වහන්සේගේ වචනය අසමින් උන්වහන්සේට තෙරපීගෙන සිටියෝය. විල ළඟ ඔරු දෙකක් තිබෙනවා. උන්වහන්සේ දුටුසේක මසුන් අල්ලන්නෝ ඒවායින් බැස තමුන්ගේ දැල් සෝදමින් සිටියෝය. பாருங்க, இந்த அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடனருகிலே வந்து நின்றார். ගෙනසරෙත් ඒ மூத ළඟ උන්වහන්සේ ඇවිත් සිටියයි අපි දකිනවා. தேவன் ஒரு காரியத்துக்காகத்தான் அந்த இடத்திலே வந்து நிற்கிறார். අපි දකිනවා යේසුස් වහන්සේ යම් කාරණාවක් උදෙසා ඒ ස්ථානයට පැමිණ සිටිනවා. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்தா ஒரு காரியம் நடக்கும். இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணார் என்று இருக்கு. இந்த இடத்திலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே வந்து நின்று கொண்டிருக்கிற போது என்று சொல்லி. අපි දකිනවා යේසුස් වහන්සේ හිඳගෙන සිටින වෙලාවේදී යම් කාරණාවක් සිද්ධ වෙනවා. උන්වහන්සේ ඉස ඔසවලා ආහස දෙස බලනවා. ඒ වගේම මේ ස්ථානයේ අපි දකිනවා උන්වහන්සේ තවත් කාරණාවක් නිසා පැමිණ සිටිනවා. இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு தான் அந்த இடத்திலே வந்திருக்கிறார். යේසුස් වහන්සේ යම් අරමුණක් ඇතිව ඒ ස්ථානයට පැමිණ සිටිනවා. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாக ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் அவரை தேடி வருவார்கள். යේසුස් වහන්සේ කොයි ස්ථානයට ගියත් උන්වහන්සේ පසුපස මහත් සමූහයක් උන්වහන්සේ පසුපස පැමිණේ. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய உபதேசங்களை கேட்கும்படியாக அநேக ஜனங்கள் அவரை பின்னோக்கி திரள் கூட்டம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. යේසුස් වහන්සේගෙන් සුවය ලබන පිණිස, උන්වහන්සේගේ වචනය අසන පිණිස, උන්වහන්සේ සමග සිටින පිණිස බොහෝ සෙනගක් උන්වහන්සේ පසුපස පැමිණියයි කියලා අපි බලනවා. ஒரு திரள் கூட்டம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கு. මහත් සෙනගක් තෙරපීමක් ඇතුව උන්වහන්සේ ළඟට පැමිණෙනවා. தேவ வசனத்தை கேட்கும்படியாக, அவருடைய போதகங்களை உபதேசங்களை கேட்கும்படியாக கூட அநேகர் வந்திருக்கிறார்கள். දේව වචනය අසන පිණිස, උන්වහන්සේගේ දේශනාවන් උපදේශ අසන පිණිස ඒ ජනතාව ඒ ස්ථානයට පැමිණියා. ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு அந்த இடத்திலே வந்து நிற்கிறார். දෙවියන් වහන්සේ අරමුණක් ඇතුව යේසුස් වහන්සේ ඒ ස්ථානයට පැමිණ සිටිනවා. அவருடைய நோக்கம் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தாலும் அந்த இடத்திலே வந்திருக்கிறது அவருக்கென்று ஒரு சீடனை தெரிந்து கொள்ளும்படியாக அந்த இடத்திலே வந்திருக்கிறார். ජනතාවට ආශිර්වාද කිරීම උන්වහන්සේගේ කාරණාව වුණත් ඒ ස්ථානයට උන්වහන්සේ පැමිණියා උන්වහන්සේ වෙනුවෙන් සේවකයෙක්ව ගෝලයෙක්ව තෝරන පිණිස. இந்த செய்திக்கு தலையங்கமான அங்கம்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் சீடன் என்று சொல்லி நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். අපි මේ දේශනාවට තේමාවක් තියෙනවා නම් අපිට කියන්න පුළුවන් යේසුස් වහන්සේ තුලින් සොයාගනු ලැබූ ප්‍රථම ගෝලයා. நாம தேவனுடைய ஊழியத்துக்கு ஒருவரை தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஒருவரை தெரிவு செய்வோம் என்று சொன்னால் எப்படி நாங்கள் தெரிவு செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் வச்சு பார்ப்போம்.
අපිට බලන්නට පුළුවන් කෙනෙක්ව අපි සේවය වෙනුවෙන් සූදානම් කරද්දී නැත්නම් සේවයට කෙනෙක්ව අපි තෝරගනිද්දී මේ කාරණා තුලින් අපිට පුළුවන් ඔහුව තෝරා ගන්නට. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானத்திலே சிறந்தவர். அவர் ஞானமான தேவன். அந்த இடத்திலே வருகிறார், ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய சீடனாய். යේසුස් වහන්සේ කියන්නේ ඥානයෙන් පරිපූර්ණ පුද්ගලයෙක්. ඔහු ඒ ස්ථානයට පැමිණෙනවා තමාගේ ගෝලයව සොයා ගන්නා. அதுதான் அவருடைய நோக்கம். அந்த இடத்திலே கடற்கரையிலே வந்திருக்கிறார். ඒ මූදුවරට උන්වහන්සේ පැමිණියා වූ කාරණය තමන්ගේ ගෝලයව සොයා ගන්නා. ஆனால் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக, அவருடைய உபதேசங்களை அற்புத அடையாளங்களை அடையும்படியாக அநேக திரள் கூட்டம் அவரை திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். නමුත් උන්වහන්සේගේ වචනය අසන පිණිසත් උන්වහන්සේගෙන් ආස්කම් ලබන පිණිසත් බොහෝ මහත් සෙනගක් උන්වහන්සේ ළඟට පැමිණ සිටියා. ஆனா தேவனுடைய கண்கள் எங்கே போனது என்று பார்த்தால், அங்க 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். අපි දකිනවා මේ පස්වෙනි පරිච්ඡේද දෙවෙනි පදයේ කියනවා විල ළඟ ඔරු දෙකක් තිබෙනවා උන්වහන්සේ දුටුසේක මසුන් අල්ලන්නෝ ඒවායින් බැස තමුන්ගේ දැල් සෝදමින් සිටියෝය. பாருங்க, கடற்கரையிலே 2 படகுகள். අපි දකිනවා ඒ වෙරළේ ඔරු දෙකක් තිබෙනවා. மீன் பிடிக்கிற அவர்களை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். ඔවුන් ඔරුවෙන් එළියට ඇවිල්ලා ඒ දැල් සෝදමින් සිටියා. இந்த காரியத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த கடற்கரையிலே வெறுமனையான படகு அங்கே பின்னுக்கு நாங்கள் பார்த்தோம்னா தெரியும், முழுவதும் பிரியாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத நிலையிலே கடற்கரையிலே வந்து நின்ற படகுகள். අපි දකිනවා ඉදිරියට කියවගෙන යනිද්දී රෑ පුරා ඔවුන් වෙහෙසට පත් වෙලා දැල් එලලා ඔවුන්ට නොලැබුණා. නමුත් එවැනි ඉස්ව තිබුණා වූ ඔරුවල තමයි ඔවුන් එතන අපිට දකින්නට ලැබෙන්නේ. அவருடைய கண்கள் போனது, அங்கே அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் வலைகளை. ඔවුන් ඒ දැල් සෝදමින් ඒවා විමසමින් සිටියා. பாருங்கள், ஒரு முழுவதும் பிரியாசப்பட்டு அவர்கள் வந்து தங்களை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிற மனுஷருடைய தேவனுடைய கண்கள் அங்கே போகும். ඒ රෑ පුරා ඔවුන් වෙහෙසට පත් වෙලා දේවල් නැතුව වෙරළට පැමිණලා ඒවා සෝදමින් විමසමින් සිටිනවා, සෝදිසි කරමින් සිටිනවා. அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியது, அவங்க எவ்வளவு பிரியாசப்பட்டாலும் வந்து நின்று ஏன் மீன் அகப்படவில்லை, ஏன் இந்த வலையிலே மீன் அகப்படவில்லை என்று சொல்லி அந்த வலைகளை அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ඔවුන් වෙහෙසට පත් වෙලා සිටියත් ඔවුන් වෙරළට පැමිණලා ඇයි අපිට මසුන් අල්ල ගන්නට බැරි වුණේ කියලා ඒ දැල් ඔවුන් සෝදිසි කරමින් ඒවා සෝදමින් ඔවුන් සිටිනවා අපිට දකින්න. அவர்கள் அலசி பார்க்கிற இந்த வலைகளிலே ஓட்டைகள் இருக்கா, ඔවුන් බලනවා මේ දැල්වල යම් ඉඩසක් තිබෙනවද කියලා. வலை கிழிந்து போயிருக்கா, மீன் அகப்படாததுக்கு என்ன காரணம் என்று சோதித்து பார்க்கிறார்கள். නැත්නම් මේ දැලේ යම් කොටසක් ඉරිලා තිබෙනවද, ඇයි අපිට මත්ස්‍යයන් අල්ල ගන්න බැරි වුණේ කියලා ඔවුන් සෝදිසි அலசி கொண்டிருந்தார்கள். ඒ සෝදමින් සිටිනවා. சோதிக்கப்பட்டு கொண்டிருந்தார், சோதித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். පරීක්ෂා කරමින් සිටිනවා. எவ்வளவு பிரியாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று அவங்க விடா முயற்சியாய் அதை சோதித்து பார்க்கிறார்கள். ඔවුන් මාත් ලෙස වෙහෙසට පත් වෙලත් ඇයි අපිට අසුනේ නැත්තේ කියලා ඔවුන් එය විමසමින් සිටිනවා. நம்முடைய வாழ்க்கையும் நாங்கள் சோதித்து பார்க்க வேணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வராமல் போச்சு, ஏன் நான் செய்கிற காரியம் ஒன்றும் வாய்க்காம போச்சு என்று சொல்லி நம்மளை அலசி சோதித்து பார்க்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். අපිත් අපේ ජීවිතේ අපි විමසන්නට ඕනේ, සෝදිසි කරන්නට ඕනේ. මගේ ජීවිතේට ඇයි ආශිර්වාද ලැබුණ නැත්තේ, ඇයි මට මේ කාරණේ ලැබුණ නැත්තේ කියන එක ගැන අපි නිතරම පරීක්ෂා කරලා බලන්නට ඕනේ. அப்படி நம்மை அலசிய நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எங்களில் இருக்க குறைகள், எண்ணுகளுக்கு ஏன் வலையில் அகப்பட இல்லை காரியங்கள் எங்களுக்கு தென்படும். අපි එහෙම පරීක්ෂා කරලා බලද්දි විමසලා බලද්දි අපිට දැනගන්න ලැබෙනවා අපි තුල තිබෙන කාරණාවන් කුමක්ද කියන දේ. நம்மை நாமே நிதானித்து பார்க்கிற போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். අපිම විමසද්දි දෙවියන් වහන්සේ අපි කෙරෙහි බලනවා. இந்த இவ்வளவு திரள் கூட்ட ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியாக வந்தால், ஆனால் ஆண்டவர் தன்னை அலசி பார்க்கிறது, அவனுடைய முயற்சி பிரயாசப்படுகிற ஒருவனை அங்கே காண்கிறான் அந்த கடற்கரையிலே. නමුත් දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ ස්ථානයේ දකිනවා තමන්ගේ වෙහෙසට පත් වූ අවස්ථාවේදී තවත් උත්සාහ කරන්නා වූ පුද්ගලයෙක්ව උන්වහන්සේගේ දැසට ගැටෙනවා. நான் முன்னமே சொன்ன ஆண்டவர் வந்த நோக்கமே ஒரு சீடனை தெரிந்து கொள்ளும்படியாக. මං කලින් ඔබට කිව්වා යේසුස් වහන්සේ ස්ථානයට පැමිණියා වූ අරමුණ තමන්ට ගෝලයෙක්ව සොයා ගන්න පිණිස. அந்த பிரியாசப்படுற ஒரு மனுஷனை முதலாவது தெரிந்து கொள்ளணும் என்று தேவன் பார்த்தார்.
මහන්සි වෙන්නා වූ වෙහෙස වෙන්නා වූ මිනිසෙක්ව ඔහු සොයා ගන්නට තීරණය කළා. அடுத்தது அந்த முயற்சி எடுத்து அதாவது அலசி ஆராய்ந்து பார்த்து தங்களோட குறைகளை நிறைவாக்கி கொண்டு சரியாய் நடக்கணும் என்று தீர்மானிக்கிற ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொள்ள வந்தார். උත්සාහ කරමින් තමාගේ වැරදි නිවැරදි කරගනිමින් කාරණාවන් කරන්නා වූ පුද්ගලයෙක්ව උන්වහන්සේ තෝරගත්තා. ஆண்டவர் எதுவும் பேசவில்லை. அடுத்த டெஸ்ட் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் தான் வச்சு கொண்டு போறார். இப்ப பேதுருவை ஆண்டவர் கண்டார். ஒரு பிரியாசம் உள்ள மனுஷன், நல்ல விடா முயற்சி உள்ள மனுஷன், நல்லா தன்னை அலசி ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனுஷன் என்று கண்டு உடனடியாக அவனிடத்திலே வருகிறார். අපි දකිනවා යේසුස් වහන්සේ පේත්‍රස්ව දකිනවා වෙහෙසට පත් වුණා වූ ඊටමත් මහන්සිව වැඩ කරන්නා වූ පුද්ගලයෙක් කියලා යේසුස් වහන්සේ පේත්‍රස්ව දකිනවායි කියන එක අපි බලනවා. இன்று தேவனுடைய காரியங்களை செய்ய நல்ல சுறுசுறுப்புள்ள உற்சாகமுள்ள சரியாய் செய்ய வேண்டும் என்று வாஞ்ச உள்ள ஜனங்களை தான் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ සේවය කරන පිණිස ඊටමත් වෙහෙසවන්නා වූ උද්‍යෝගමත්ව සිටින්නා වූ පුද්ගලයන්ව උන්වහන්සේ தேவனுடைய காரியங்களை செய்ய அங்கே உற்சாகமான ஜனங்கள் தேவை. උන්වහන්සේගේ කාරණාවන් කරන්නට උත්සාහවන්ත පුද්ගලයන් උන්වහන්සේට அப்ப ஆண்டவருடைய கணிப்பு சரியா போச்சு. இவன் சரியான ஆள், இவன் நல்ல சுறுசுறுப்பான ஆள், இவன் சரியான உகந்த ஆள், தன்னை அலசி பார்க்கிற ஆள் என்று சொல்லி அடுத்த நாளைக்கு ஆயத்தப்படுற ஆள் என்று சொல்லி அறிஞ்சு கொண்டுட்டார். යේසුස් වහන්සේ දැනගත්තා මොහු තමන්ගේ කාරණා ගැන නිතරම විමසිල්ලෙන් සිටින සෝදිසි කරන පුද්ගලයෙක් කියන දේ ගැන යේසුස් වහන්සේට යම් පැහැදීමක් ලැබුණා. அங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படிக்கு அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். අපි දකිනවා තුන්වෙනි පදයේ මේ ආකාරයෙන් කියනවා උන්වහන්සේ ඒ ඔරුවලින් එකක් වන සීමෝන්ගේ ඔරුවට නැගී ගොඩින් ටිකක් ඈත් කරන්නට ඔවුන්ගෙන් ඉල්ලා ඔරුවේ වැඩ හිඳගෙන සමූහයන්ට ඉගැන්වූසේක. பாருங்க, ஆண்டவரிடத்திலே வருகிற ஜனங்களை ஆண்டவர் வெறுமனே அனுப்புறது இல்ல. යේසුස් වහන්සේ කෙරෙහි පැමිණෙන ජනතාව උන්වහන්සේ කවදාවත් ඉස්ව අතාරින්නේ නැහැ. அங்கே 1வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம், திரள் கூட்டம் அவரை தேடி வந்தது. අපි දකිනවා පළවෙනි පදයේ කියනවා තෙරපීමක් ඇතුව මහත් සමූහයක් උන්වහන්සේ පසු அவர்களுக்கு போதகம் பண்ண வேண்டியது அங்கே ஒரு கடமையாய் ஆண்டவருக்கு இருக்கு. ඔවුන්ට දේශනා කිරීම දේව වචනය කීම උන්වහන්සේගේ යුතුයකමක්ව තිබුණා. ஆனாலும் இந்த பேதுருவையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். නමුත් මේ පේත්‍රස්වත් පරීක්ෂා කරලා බැලීම උන්වහන්සේගේ අරමුණව තිබුණා. அங்க பாருங்க, அந்த 3வது வசனத்துல அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் அது பேதுருடைய படகுலே போய் ஆண்டவர் ஏறிட்டார். එවිට උන්වහන්සේ අපි දකිනවා ඒ ඔරුවලින් එකක් වන පේත්‍රස්ගේ සීමෝන්ගේ ඒ ඔරුවට ගිහිල්ලා උන්වහන්සේ பேதுரு ஒன்றும் சொல்லவில்லை. පේත්‍රස් කිසිවක් කිව්වේ නැහැ. ஆண்டவர் போய் உட்கார்ந்தார் படகுல. යේසුස් වහන්සේ ගිහිල්ලා හිඳගත්තයි කියලා බලනවා. தன்னை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தன்னை சோதித்து அறிகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் வந்து உட்காருவார். තමන්ව සෝදිසි කරලා බලලා තමන්ව පරීක්ෂා කරලා බලලා තමන්ව විමසන මනුෂ්‍යයාගේ ජීවිතය තුළට යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்தார் என்று சொன்னால் அவர் சில காரியங்கள் எங்களை டெஸ்ட் பண்ணும்படியாக செய்ய சொல்லுவார். අපේ ජීවිතයට යේසුස් වහන්සේ පැමිණලා මේ ආකාරයෙන් වැඩ හිඳිනවා නම් උන්වහන්සේ පරීක්ෂා කරන පිණිස සමහර කාරණාවන් අපිට කරන්නට කියනවා. அங்கே சொல்லப்படுவது தரையிலிருந்து சற்று தள்ளும்படியாக அவனை கேட்டுக்கொண்டார். අපි දකිනවා ඒ ස්ථානයේ කියනවා බෙරලින් ටිකක් ඇතුළට ගෙනියන්නයි කියලා යේසුස් වහන්සේ ஆண்டவர் ஒன்றும் கேட்கல, படகுல வந்து உட்கார்ந்தார். කිසිවක් යේසුස් වහන්සේ ඇව්වේ නැහැ. ඔරුවට ඇවිල්ලා වාඩි වුණා. அங்கே இருந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்ய சொல்லி பார்ப்பார். கொஞ்சம் அவரை டெஸ்ட் பண்ணும்படியா கொஞ்சம் இதிலிருந்து தள்ள சொல்லிட்டார். ඔව් පරීක්ෂා කරන පිණිස ඔව් කිව්වා මෙතනින් චුට්ටක් ඉදිරියට ඇදගෙන பாருங்க, ரா முழுவதும் பிரியாசப்பட்டு ஒன்றும் அகப்படையில கவலையோடு ஐயோ ரா முழுவதும் பிரியாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையே என்று வந்த மனுஷன் முறுமுறுக்கையில் ஆண்டவர் வந்து உட்காரும் போது රාත්‍රිය පුරාවට වෙහෙසට පත් වෙලා කිසිවක් හම්බුනේ නැහැ කියලා කනස්සල්ලෙන් හිටපු මේ මිනිසයා කිසිවක් උන්වහන්සේට විරුද්ධව කතා அவன் කරන්නේ எதிர்த்து பேசவில்லை. என்ன ஆண்டவரே, நாங்கள் கலைச்சு போயிட்டு வந்து நிக்கிறோம், ஒன்றும் கிடைக்கல இருக்க, நீங்க வந்து ஒன்றும் கேட்காம வந்து உட்கார்ந்து என்ன தள்ள சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கவில்லை. පේත්‍රස් ඇසුවේ නැහැ යේසුස් වහන්සේගෙන් අපිට කිසිවක් හම්බුනේ නැහැ. අපි වෙහෙසට පත් වෙලා සිටිනවා. අපෙන් ඇයි ඇවිල්ලා ආයමත් මේක තල්ලු කරගෙන යන්න කියලා කියන්නේ කියලා ඔව් කිසිම ප්‍රශ්නයක් කළේ නැහැ. நீங்கள் இதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பேதுருவை டெஸ்ட் பண்ணும்படியாக தான் இந்த காரியத்தை செய்கிறார். ඔබ මතකයේ තබා ගන්න යේසුස් වහන්සේ පේත්‍රස්ව පරීක්ෂා කරන පිණිස මේ කාරණේ සිදු කරනවා. எந்த சூழ்நிலையில நாங்க இருந்தாலும் தேவன்
தேவன் வந்து இருக்கிறதுக்கு எங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்க வேணும் நாங்கள். අපි කොයි වගේ වාතාවරණයක් තුල සිටියත් යේසුස් වහන්සේ අපේ ජීවිතය තුල වැඩ වාසය කරන පිණිස අපි උන්වහන්සේට ඉඩ දෙන්නට ඕනේ. அதே போல அவர் சொல்ற ஒரு சிறிய வார்த்தைக்காவது நாங்கள் கீழ்ப்படிய வேணும். ඒ වගේම උන්වහන්සේ කියනවා පුංචි කාරණයකට උනත් අපි කීකරු වෙන්නට ඕනේ. இந்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் பாஸ் மார்க் போட்டு கொண்டு வர்றார். பேதுரு செய்கிறான். මේ පේත්‍රස් කරන්නව සෑම කාරණයකටම උන්වහන්සේ ලකුණක් ලබා දීගෙන පැමිණෙනවා. அதுக்கு அப்புறம் அந்த படகுல உட்கார்ந்து இருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ඊට පස්සේ අපි දකිනවා ඒ ඔරුවේ වාඩි වෙලා උන්වහන්සේ ජනතාවට දේශනා කරා. பாருங்க எத்தனை மணித்தியாலம் அங்க போதகம் பண்ணது என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. කොච්චර කාලයක් උන්වහන්සේ දේශනා කරාද කියලා ඒ ස්ථානයේ සඳහන්. ஆனால் ஒரு திரள் கூட்டத்துக்கு ஒரு போதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னா அங்க ஒரு தெளிவான போதனை ஒவ்வொருத்தர பிரச்சனையை தீர்க்கும்படியாக ஆண்டவர் போதித்திருப்பார். මහත් සෙනගකට දේශනාවක් කරන්න නම් උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම සෑම කෙනෙක්ටම අවශ්‍ය කරන மணி கணக்கில் அவர் போதனை பண்ணியிருப்பார். බොහෝ වෙලාවක් උන්වහන්සේ දේශනා කරන්නට ඇති. இந்த பேதுரு அங்கே முறுமுறுக்கவில்லை, அவன் புருவுருக்க இல்லை, அதுக்கு தடை உண்டு பண்ணவில்லை. ஆண்டவர் போதகம் பண்ண விட்டு கொடுத்தான் தண்டப்படுது. පේත්‍රස් කිසිම විටක කෙඳිරි ගෑවේ නැහැ. ඔහු ඉඩ දුන්නා යේසුස් වහන්සේට ඒ කාරණාව කරන්න. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்ம இருதயங்களிலே வாசம் பண்ணுகிற போது விட்டு கொடுத்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපේ ජීවිතය තුළට පැමිණිලා උන්වහන්සේ වාසය කරද්දී අපි උන්වහන්සේට ඉඩ දීලා அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது අපි උන්වහන්සේගේ වචනයට කීකරු වෙලා කටයුතු කරද්දී அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். බොහෝ දෙනෙක්ට ඒ ආශිර්වාදයක්. பாருங்க இந்த பேதுருடைய படகுல உட்கார்ந்து ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வதிக்கிறார், போதிக்கிறார். අපි දකිනවා පේත්‍රස්ගේ ඔරුවේ වාඩු වෙලා යේසුස් වහන්සේ දේශනා කරනවා. நம்மை இருதயங்களை நம்மை தேவனுக்கென்று கொடுக்கிற போது எங்கட காரியங்கள், எங்கட தாளாந்துகள், எங்களுக்கு இருக்கிற காரியங்கள் அந்த போட்டை கொடுத்தார். அங்கே அநேகருக்கு அந்த காரியங்கள் போய் சேருச்சு. අපේ ජීවිතය අපි උන්වහන්සේට දෙද්දී ඒ ඔරුව වගේ අපේ දෙවියන් වහන්සේ අපි තුලින් බොහෝ දෙනෙක්ට ආශිර්වාදයන් ගෙන දෙන්නට සූදානම්. கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு ஒன்று ஒரு புட்பிட்டை அமைத்து அந்த இடத்திலிருந்து தேவனுடைய செய்தியை கொடுக்கிறதுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணி கொடுத்தான் என்று பார்க்கலாம். අපි දකිනවා ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේට දේශනා කිරීමට ස්ථානය, යේසුස් වහන්සේට දේශනා කිරීමට ස්ථානයක් ඔහු සූදානම් කරලා දෙනවා. ஹalleluya. அங்கே 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 4වෙනි පදේ අපි දකිනවා උන්වහන්සේ කතා කොට නිම වූ කල ගැඹුරට ගොස් මසුන් අල්ලන්නට දැල් හෙලාපල්ලයි සීමෝන්ට කීසේක. பாருங்கள், ஆண்டவர் போதகம் பண்ணி முடிச்ச பின்புதான் சொல்றார். අපි දකිනවා මේ ස්ථානයේ දේශනා කරලා අවසන් වුණායින් පස්සේ තමයි මේ කාරණය පේත්‍රට උන්වහන්සේ இந்த காரியத்தை இவர் செய்த காரணம் என்னன்னு சொன்னால் இவன் பொறுமைசாலியா என்று பார்க்கும்படியாக. මේ කාරණාව උන්වහන්සේ කරන්නට හේතුව නම් ඔහුට ඉවසීම තියෙනවයිද කියලා බලන්න. பாருங்க எவ்வளவு பொறுமையா இருக்கவனும் ரா முழுவதும் பிரியாசப்பட்டு அதுவும் ஒன்றும் அகப்பட இல்லை. அடுத்த நாளைக்கு என்ன செய்யறன்னு தெரியாத நிலையில் இருக்கிற மனுஷன் ஆண்டவருக்கு தன் இருதயத்தை கொடுக்கிறான், தன்னுடைய வெறுமையான படகை கொடுக்கிறான், எல்லாவற்றையும் கொடுத்து அவர் போதகம் பண்ணி முடியும் வரை அங்க உட்கார்ந்து இருந்திருக்கான். බලන්න පේත්‍රස්ගේ ඉවසීම ගැන කලින් දවසේ කිසිවක් අසුනේ නැහැ, ඊළඟ දවසට කුමක්ද කරන්න කියලා දන්නේ නැහැ. නමුත් යේසුස් වහන්සේට ඔහුගේ ඔරුව ලබා දීලා එතරම් වේලාවක් ඔහු සමග ඔහු කාලය ගත කරලා දෙවියන් වහන්සේ කියන දෙයට ඔහු කීකරු වෙනවා. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டு தான் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். இவர் எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போட்டு கொண்டு போறார், எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான் பேதுரு. මෙවැනි කාරණාවන් බලාපොරොත්තු වෙලා තමයි යේසුස් වහන්සේ ස්ථානයට යන්නේ. හැම දෙයකින්ම දෙවියන් වහන්සේ ඔහුගේ කාරණාවන් ලකුණු කරගන්නවා. முதலாவது ஆண்டவர் பார்த்தார், சத்தம் பட ஒன்றும் கேட்காம இவர படகுல போய் உட்காருவோம், இவர் எங்களை தள்ளி விடுறாரா, கடல்ல தள்ளி விடுறாரா, என்ன கோபப்படுறான்னு பார்க்கும்படியாக போய் உட்கார்ந்துருப்பார். අපි කලින් දකිනවා යේසුස් වහන්සේ ගිහිල්ලා කිසිවක් අහන්නේ නැහැ, ඔරුවට ගිහිල්ලා වාඩි වෙනවා, ඇතුළට තල්ලු කරගෙන යන්න කියලා කියනවා, මොනවාරි කියනවාද කියලා උන්වහන්සේ පරීක්ෂා කරනවා. ஒன்றும் சொல்லவில்லை. அப்ப ஆண்டவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ண ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீடன் கிடைச்சிட்டாருன்னு ஆண்டவர் தீர்மானிச்சு அதுல இருந்து ஊழியம் செய்கிறார். இதுக்கு எதுவும் தடையை உண்டு பண்றான்னு பார்க்கும்படியாக උන්වහන්සේ ඊට පස්සේ උත්සාහ කරනවා, ඒ ස්ථානයේ ඉඳලා දේශනා කරනවා, බලනවා මොහු කලකිරීමට පත් වෙලා යම් දෙයක් කියයිද කියලා. නමුත් ඒ ස්ථානයේ அங்கே மணிக்கணக்கிலே அங்கே போதகம் பண்ணனா, சில வேளை நாள் கணக்குல கூட போதகம் பண்ணியிருப்பார். அங்கே சொல்லப்படவில்லை. දවස් ගණන් වෙන්න පුළුවන්, පැය ගණන් වෙන්න පුළුවන් ඕ දේශනා කරනවා. ஆனா பொறுமையாய் இந்த பேதுரு இருந்திருக்கான். නමුත් ඔහු ඉවසීමෙන් මේ පේත්‍රස් ඒ ස්ථානයේ සිටිනවා. போதகம் பண்ற காரியங்களை அங்கே அவதானித்து கேட்டுக்கொண்டிருந்திருப்பார். යේසුස් වහන්සේ දේශනා කරන දේවල් ගැන ඔහු අවධානයෙන් ඉන්නට ඇති.
அதனால தான் அங்கே போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுகிறான்னு சொல்லுங்க. එනිසා යේසුස් වහන්සේ කියනවා දේශනාව අවසන් වුණායින් පස්සේ නුඹේ ඔරුව ගැඹුරට ගෙනියලා ඒ ස්ථානයේ දැල් එලන්නයි කියලා. பாருங்க, இந்த பேதுரு கடற்கரையிலே அங்கே மீனவன் ஒருவர், அவன் நல்லா கடல் தொழில் தெரியும், கடல்ல எங்க வலைய போடணும், எங்க மீன் பிடிக்கணும், காத்தடிச்சா எங்க மீன் பிடிக்கணும், மழை பெய்கிற போது எங்க வலைய போடணும், எல்லா சகல கலைகளையும் தெரிந்த ஒரு எல்லா நல்ல கடல் தொழில் ஒரு தேர்ன ஒரு மனுஷன். අපි දකිනවා පේත්‍රස් කියන්නේ හොඳින් මුහුද ගැන අවබෝධයක් තිබෙන්නා වූ කොයි ස්ථානයේද අපි දැල් එලන්න ඕනේ, කොයි පැත්තටද අපි දැල් එලන්න ඕනේ, උලඟ කොයි ආකාරද අපි මුහුණ දෙන්න ඕනේ කියන හොඳ දැනුමක් මුහුද ගැන තිබෙන දීවරයෙක් පේත්‍රස්. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கடல் தொழில் எல்லாம் தெரியாதுன்றதுதான் அந்த பேதுருடைய நோக்கம். නමුත් පේත්‍රස්ගේ අදහස වෙන්නට ඇත්තේ යේසුස් වහන්සේට මුහුද ගැන කිසිවක් මේ දීවර කර්මාන්තය ගැන කිසිවක් දන්නේ නැතිව ඇති කියන. இப்ப நம்ம போல ஒருத்தருக்கு அப்படி சொல்லும்போது ஆண்டவரே அவர் சொல்றார், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஒரு தச்சனுடைய மகன், உங்களுக்கு என்ன தெரியும், கடல் பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்கள் பிரியாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, எப்ப மீனை போடணும், எப்ப வலைய போடணும், எங்க போய் போடணும் என்று எங்களுக்கு தான் தெரியும் என்று நாங்க சொல்லுவோம். අපි වගේ කෙනෙක් නම් අපි යේසුස් වහන්සේට කියයි ඔබට මොනවද දන්නේ, ඔබ වඩුවෙක්ගේ පුතෙක්, මම දීවරයෙක්, මම දන්නවා මොනවද කරන්න ඕනේ කියලා, ඔබ දන්නේ මොනවද මේ මුහුද ගැන කියලා අපි සමහරක් වෙලාවට ප්‍රශ්න කරන්නට. ஆனா பேதுரு அப்படி ஒன்று சொல்லி அங்க 5ஆம் வசனம் சொல்லு, அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரியாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். අපි දකිනවා 5 වෙනි පදයේ පේත්‍රස් මේ ආකාරයෙන් පිළිතුරු දෙනවා. අපි මුළු රාත්‍රියේම වේසවීමුව. නමුත් මොකවත් ඇල්ලුවේ නැත. ඒත් ඔබගේ වචනේ නිසා දැල් හෙළමි කීවේය. ஹalleluya. இந்த இடத்திலே பேதுருட உண்மை காணப்படுகிறது. මේ ස්ථානයේ පේත්‍රස්ගේ අවංකභාවය දැනගන්න. ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது நாங்க நடிக்க கூடாது. අපි දෙවියන් වහන්සේගේ ඉදිරියට පැමිණෙනකොට ரங்கපාන්නේ නරකයි. ஆண்டவருக்கு இந்த கடல் தொழிலை பற்றி தெரியாதானே, நாங்கள் சும்மா விட்டு விளாசலாம், நாங்கள் எங்களுக்கு தெரியும், டைம் தெரியும், நாங்கள் போய் வலை போட்டோம், ராவையில் பிடிச்செல்லாம் அங்களுடைய கரையில் வச்சு தான் நாங்கள் இதை வலசை அரைச்சிக்கொண்டு ஏதாவது போய் சொல்லியிருக்கலாம். සමහරක් වෙලාවට පේත්‍රට තිබුණ අවස්ථාවක්, මෙයා වඩුවෙක්ගේ පුතෙක්නේ, මෙයාට මොකුත් දන්නේ නැහැ, අපිට කියන්න පුළුවන් අපි දැල් එළුවා, අපිට උඟා කම්ම වුණා, අපි ගිහිල්ලා ඒව ඔක්කොම අයින් කරලා ඉවරලා තමයි දැල් අපි සෝදමින් සිටියේ ஆனா இந்த இடத்துல பொய் சொல்லவில்லை அங்க பேதுரு. නමුත් පේත්‍රස් ඒ ස්ථානයේ බොරු කිව්වේ නැහැ. இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட கேட்க இல்ல, உண்ட படகு ராமுழுவும் பிரியாசப்பட்டு அது பேதுருக்கு தான் தெரியும். පේත්‍රස්ගෙන් යේසුස් වහන්සේ කිසිවක් ඇසුවේ නැහැ කලින් මොනවද සිද්ධ වුනේ කියලා. அப்ப பேதுரு சொல்லி இருக்கலாம், நாங்க எல்லாம் செஞ்சுதான் இருந்தேன்னு சொன்னா அந்த தங்கட கௌரவத்தை மறைக்கிறதுக்காக ஏதாவது சொல்லி இருக்கலாம். පේත්‍රස්ට තිබුණ අවස්ථාව තමන්ගේ ගෞරවය රැකගන්නට මොනවාරි කාරණයක් කියලා ඒ ස්ථානයේ යේසුස් වහන්සේ කතා කරන්නේ. அப்படிப்பட்டவன் அல்ல பேதுரு. அந்த இடத்திலே சொல்லுகிறான், அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரியாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று உண்மையை சொல்லுகிறான். නමුත් පේත්‍රස් ඒ ආකාරයෙන් කරන්නේ නැතුව කියනවා, "ඒ ස්වාමිනී, අපි රාත්‍රියේ පුරාවට වේස වෙලා දැල් එළුවා, නමුත් කිසිවක් අපිට හම්බ වුණේ නැහැ." ஆண்டவருக்கு தெரியும் இவர் ரா முழுவதும் பிரியாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை என்று. அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன். යේසුස් වහන්සේ දන්නවා, උන්වහන්සේ සර්වඥානී, උන්වහන්සේ දන්නවා මොවුන්ට කලින් දවසේ කිසිවක් ලැබුණේ නැහැ කියලා. அவனுடைய பொறுமையை சோதித்து பார்த்தார், அவன் இருதயத்தில் இடம் கொடுக்கிறானான்னு பார்த்தான், அவனை உபயோகிக்கிறதுக்கு பார்த்தான், எல்லாத்திலையும் பாஸ் பண்ணி வர்றார். இப்ப இவன் உண்மை சொல்றானான்னு பார்க்கறதுக்கு நின்றார். ඔව් කීකරු වෙනවද කියලා බැලුවා, ඔව් ඉඩ දෙනවද කියලා බැලුවා, දෙවන් වහන්සේ කියන දේ ඔව් කරනවද කියලා බැලුවා, ඉවසීම බැලුවා. මේ ස්ථානයේදී බලනවත් ඔහු අවංකව ඇත්ත කතා කරනවා. அப்ப இதிலே இந்த 5வது வசனத்திலே அவன் பாஸ். මේ 5 වෙනි කාරණේදී ඔහු පාස් වෙනවා. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரியாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ඔව් කියනවා, රාත්‍රියේ පුරා අපි වෙහෙසටපත් වෙලා දැල් එළුවා, නමුත් අපිට හම්බ වුණේ නැහැ. නමුත් ඔබ වහන්සේගේ වචනය අනුව අපි දැල් හෙළනවයි කියලා. ஆண்டவர் அதிலேயும் பாஸ். ஏன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையின் கேட்டு அதன்படி செய்கிறேன் என்று சொல்றான். அவன் தான் புத்தி உள்ள மனுஷன். අපි දකිනවා දෙවියන් වහන්සේගේ වචනය අසලා ඒ අනුව ක්‍රියා කරනවයි කියලා කියන මනුෂ්‍යයා ඥානවන්ත මනුෂ්‍යයෙක්. அவன் தான் கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ඔහු තමයි ஒப்பாயிருக்கிறான். පර්වතයක් මත තමන්ගේ නිවස ගොඩනගන බුද්ධිමත් ඥානවත් அந்த මනුෂ්‍යයෙක්. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு வந்தார். දෙවියන් වහන්සේගේ වචනය අසලා ඒ අනුව ක්‍රියා කරන මනුෂ්‍යයෙක්ව තමයි උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙමින් පැමිණෙන්නේ. அந்த காரியத்திலே அவன் பாஸ். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ඔව් ඒ ආකාරයෙන් කියනවා, නමුත් ඔබ වහන්සේ කියන ආකාරයට අපි දැල් එළනවයි කියලා. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டு வந்தார். දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව ක්‍රියා කරන මනුෂ්‍යයෙක්ව උන්වහන්සේ සොයමින් සිටියේ. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் மீறவும் கூடாது,
அதை குறைக்கவும் கூடாது. අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට ඉහළින් යන්නේ නරකයි. ඒ අපි අඩු කරන්නේ නරකයි. ஆண்டவர் 10 அடி பாய சொன்னா அந்த 10 அடி தான் நாங்க பாய வேணும். දෙවියන් වහන්සේ අපිට අඩි 10ක් පනින්න කියනවා නම් අපි ඒ අඩි 10 තමයි පනින්න ඕනේ. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நல்லா பாய தெரியும் என்று அங்க 20 அடி பாயிர இல்ல. අපිට කරන්නට බෑ මට හොඳට පනින්න පුළුවන් කියලා අපි අඩි 20ක් පනින්නට අපිට බෑ. நாங்க இல்லாட்டி எங்களுக்கு அவ்வளவு தூரம் பாயலான்னு சொல்லி அரவாசியும் பாயக்கூடாது. මට එච්චරක් පනින්නට බෑ මට මෙච්චරයි පුළුවන් කියලා අපි භාගයකට පනින්නත් බෑ. தேவனுடைய வார்த்தை அந்தப்படியே செய்தான் என்று சொல்லப்படுகிறது. අපි දකිනවා ඒ ආකාරයෙන්ම ඔව් කළයි කියලා. 6வது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தகாத மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று අපි சொல்லப்படுகிறது. දකිනවා 6 වෙනි පදයේ මේ ආකාරයෙන් කියනවා ඔවුන් එසේ කළ විට මසුන් මහත් රාශියක් අසු විය ඔවුන්ගේ දැල් ඉරෙන්නට පටන් ගත්තේ කියලා. பாருங்க, அந்தப்படியே செய்கிறவன் தான் ஆசீர்வாதத்தை අපි பெற்றுக்கொள்வான். දකිනවා ඒ ආකාරයෙන් කරන මනුෂ්‍යයාට ආශිර්වාදය ලැබෙනවා. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව ක්‍රියා කරන මනුෂ්‍යයා ආශිර්වාද ලබා ගන්නවා. அந்தப்படியே செய்தான், வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி அந்த ඔවුන් ඒ வார்த்தை சொல்லுகிறது. ආකාරයෙන් කළ නිසා ඔවුන්ගේ දැල් ඉරෙන තරමට ප්‍රමාණයට ඔවුන් මසුන් ඇල්ලුවයි කියලා பாருங்க, අපි දකිනවා. அந்த வார்த்தையில தெளிவாய் வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார். අපි දකිනවා ඒ ස්ථානයේ ඔවුන්ගේ දැල් ඉරෙන්නට පටන් ගත්තයි කියලා. இரண தரமட்ட ඉ- கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை අපි பிடித்தார்கள். දකිනවා ඒ ස්ථානයේ ඔවුන් මහත් රාශියක් අසු වුණා මත්ස්‍යයින් දැල් ඉරෙන ප්‍රමාණයට. இரண பெறமாட்டி அப்ப ஃபுல்லா வலை ஃபுல்லா மீன் கிடைச்சிருக்கு. ඒ දැල් පුරාවට ඔවුන්ට මසුන් අසු ஆனா වුණා. வலை கிளியே இல்ல. නමුත් දැල ඉරුණේ නැහැ. பாருங்க, ஆண்டவருடைய வேத வசனம் நீதிமொழிகளில் சொல்லப்படுவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார்னு சொல்லி. අපි දකිනවා දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය අපිට ලබා දෙන විට ඒට කිසිවක් අපිට වේදනාවක් එකතු වෙන්නේ නැහැ කියලා. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது அதனோட வேதனையை கொடுக்க மாட்டார். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය අපේ ජීවිතේට ලැබෙන විට ඒත් සමග අපිට වේදනාව උන්වහන්සේ එකතු කරන්නේ නැහැ කියලා. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்படுகிறது. ධර්මිෂ්ඨයාගේ ඉස පිට උන්වහන්සේගේ ආශිර්වාදය තිබෙනවයි කියලා. இங்கே சொல்லப்படுகிறது, ஆசீர்வாதம் உண்டு பேதுருக்கு வந்திருக்கு, வலை கிழிந்து போகத்தக்கது. அது வலை கிழிந்து போகவில்லை. අපි දකිනවා පේත්‍රස්ට ඒ දැල් ඉරෙන ප්‍රමාණයට ඔහුට මත්ස්‍යයා නම් ලැබුණා නමුත් ඒ දැල් ඉරුනේ නැහැ. ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொன்ன இந்த வலை கிழிஞ்சு போயிருந்தான்னு சொன்னா பேதுருக்கு படு கோபம் வந்திருக்கும். සමහරක් වෙලාවට මේ දැල් ඉරුණා නම් පේත්‍රස්ට ටිකක් තරහා යන්නට ඇති. இவ்வளவு ஆசீர்வாதம் வந்துட்டு என்ன விட்டு போயிச்சேன்னு சொல்லி මෙච්චර අපිට ලැබිලා ආශිර්වාද ඒක අතහැරලා මග හැරුණා නේ. ஆண்டவர் ஒரு ஃபுல் லோட் கொடுத்துட்டார். வலை கிழிந்து போகத்தக்கதா இவர் என்ன செய்ய போறாரு இப்பன்னு பாக்குறதுக்காக. දෙවියන් වහන්සේ උට ලොකු ලෝඩ් එකක් තරමට දුන්නා මොනවද දැන් කරන්න යන්නේ කියලා බලන්න. ஆண்டவர் இந்த சோதிச்சு கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இவர் என்ன செய்வான், ஆசீர்வாதத்தை ஃபுல்லா கொடுத்து பாப்போம் இவர் என்ன செய்யறார் என்று பார்க்கும்படியாகத்தான் இந்த ஃபுல்லா கொடுத்தார் வலை புலி. යේසුස් වහන්සේ පරීක්ෂා කරලා බලනවා සම්පූර්ණයෙන්ම උට විශාල ආශිර්වාදයක් දුන්නොත් මොනවද කරන්නේ කියලා. ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வருகிற போது நாங்க எடுக்கிற முடிவுல தான் அந்த ஆசீர்வாதம் தங்கும். අපේ ජීවිතේට ආශිර්වාදය ලැබිද්දී ඒ අතරතුර අපි ගන්නා වූ තීරණ මත තමයි ஆசீர்வாதங்கள் வருவதென்றா நான் எனக்கு கிடைச்சார், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் என்று நானே அள்ளிக்கொள்ள விரும்பணும் என்று சொன்னா வலை கிழிஞ்சிருக்கும். සමහරක් වෙලාවට අපේ ජීවිතේට ආශිර්වාද ලැබෙද්දී මේක මටම ලැබෙන්න ඕනේ මම්ම තියාගන්න ඕනේ කියලා අපි හිතනවා නම් සමහරක් වෙලාවට ඒ දැල් ඉරෙන්නට අවස්ථාවක්. அதற்காகத்தான் வலை கிழிந்து போகத்தக்கதான மீனை கொடுத்தார். இவர் என்ன செய்ய போறார் என்று ඒ பார்க்கும்படியாக. නිසා ඒ දැල් ඉරෙන ප්‍රමාණයට උන්වහන්සේ මත්ස්‍යයන් උට ලබා දුන්නා. அங்க 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மற்ற படகிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படியாக சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள். අපි ඊට පස්සේ බලනවා 7 වෙනි පරිච්ඡේදයේ ඇවිත් තමුන්ට උපකාර කරන්නට අනික් ඔරුවේ සිටි අවුල්කාරයන්ටත් ඔව් සංඥා කළේය. ඔව් ආකල්ලි ගිලෙන තරමට ඔරු දෙකම පුරවා ගත්තෝය කියලා. பாருங்க, அங்கே 1வது வசனத்திலே சொல்லுவாங்க, 2வது வசனத்திலே சொன்ன கடற்கரையில 2 படகுகள் வெறுமனையாய் கண்டார் என்று சொல்லி. අපි දකිනවා ඒ ස්ථානයේ ඔරු දෙකක් උන්වහන්සේ දැක්කයි කියලා. இப்போ இந்த 2 படகுகள் ஒன்றுல தான் ஆண்டவர் வலையை கொண்டு போட்டு இந்த மீன் எல்லாம் பிடிக்கிறார். මේ ඔරු දෙකෙන් එක ඔරුවක නැගලා උන්වහන්සේ ගිහිල්ලා මේ දැල් දාලා තිබෙනවා. அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்க்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில உன்னோட சேர்ந்து இருந்தவங்க, உன்னோட சகோதரங்கள், உங்களோட குடும்பங்கள், உங்களோட நண்பர்கள் எல்லாரும் அங்கே உண்ட நிலையில தான் அங்கு இருந்தார்கள்.
එතකොට දෙවියන් වහන්සේ දකිනවා ඒ ස්ථානයේ ඔබේ ජීවිතයේ ඔබේ ඥාතීන් ඔබේ සහෝදරයන් හිතමිතුරන් ඔබේ ආකාරයෙන්ම තමයි ඒ ස්ථානයේ සිටින්නේ. அப்போ உனக்கு ஆசீர்வாதம் வருகிற போது நீ அவர்களை மறந்து விடுகிறாய் என்று பார்க்கும்படியாக இந்த காரியத்தை செய்கிறார். නුඹේ ජීවිතයට ආශිර්වාද ලැබෙන විට නුඹ ඔවුන්ව අමතක කරනවාදයි කියලා මේ ස්ථානයේදී උන්වහන්සේ ஆனா පරීක්ෂා பேதுரு කරලා அதை மறக்கவில்லை. නමුත් පේත්‍රස් ඒක අමතක කළේ නැහැ. ஆசீர்வாதம் வந்தோடனே இன்னைக்கு அடே முழுவதும் என்னோட இன்னொரு படகு பட்டினியா கிடக்கு, இன்னொரு குடும்பம் பட்டினியா கிடக்கு, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறான், உடனே கூப்பிட்டு வாங்க வாங்க என்னுடைய ஆசீர்வாதத்துல பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லி கூப்பிடுற ஒரு மனுஷனை தான் நான் எதிர்பார்த்திருந்தார். පේත්‍රස් ඒ ස්ථානයේ ආකාරයෙන් කරන්නේ නැතුව කතා කරනවා මාත් එක්ක කලින් දවසේ වුණුත් වෙසටපත් වුණා වුන්ටත් කිසිවක් ලැබුණේ නැහැ එන්න මාත් එක්ක මගේ ආශිර්වාදයේ පංගුකාරයන් වෙන්න කියලා කතා කරන ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ආශිර්වාදයේ බෙදා දෙන අයට තමයි දෙවියන් වහන්සේ அப்ப அந்த ආශිර්වාද நல்ல உள்ளம் இந்த பேதுருக்கு இருக்கிறதை ஆண்டவர் கண்டார். මේ යහපත් හදවතක් පේත්‍රස්ට තියෙන බවත් උන්වහන්සේ දුන්නා. இதெல்லாம் நடக்கிற போது ஆண்டவர் அந்த படகுலே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார். මේ සෑම දෙයක්ම සිදුවෙන අතරතුර යේසුස් වහන්සේ මේ සෑම දෙයක්ම අවධානයෙන් බලා ஆண்டவர் සිටිනවා. சொல்ல இல்ல, அங்க உனக்கு கூட மீன் வந்துட்டு கூப்பிட்டு மத்தவங்களுக்கு பங்கு கூடன்னு சொல்ல இல்ல. යේසුස් වහන්සේ කිව්වේ නැහැ ඔයාට උඟක් මත්ස්‍යයන් නව වෙලා තියෙනවා ඒ නිසා ළඟ ඉන්න අයට උදව්වට කතා කරගන්න. இவன் அதை செய்யறாராண்டு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். නමුත් යේසුස් වහන්සේ බලනවා මේ කාරණය පේත්‍රස් කරනවද කියලා. அவன் என்ன 7ஆம் வசனம், அவன் படகில் இருந்து கூட்டாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு 2 படகுகள் அமுலத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகு ஃபுல். අපි දකිනවා පේත්‍රස් තමන්ගේ අවුල්කාරයන්ටත් කතා කරනවා උදව් කරන පිණිස. ඊට පස්සේ දකිනවා ඔරු දෙකම පිරෙන ප්‍රමාණයට ගිලෙන්න යන ප්‍රමාණයට ඔවුන් මත්ස්‍යයන් එකතු කරගත්තා பாருங்க, කියලා. ஒரு வலையில 2 படகு நிறையத்தக்கதான மீனை கொடுத்து தான் ஆண்டவர் இதை பார்த்து අපි கொண்டிருக்கிறார். දකිනවා එක දැලකින් ඔරු දෙකක් පිරෙන තරමට මසුන් උන්වහන්සේ ඔවුන්ට ලබා දුන්නයි කියලා. நாங்கள் இப்படி பார்ப்போம் என்று சொன்னா சில வேளை அந்த மத்த படகுகளை கூப்பிடாம இது ஆண்டவர் கதையை கேட்டு ஆண்டவர் சொன்னதை கேட்டு நான் செயல்படுறபடியா எனக்கு வந்த ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டு இந்த ஒரு படகுல அவ்வளவு மீனையும் ஏத்திருந்தார் என்று சொன்னா, சரி வழக்கிலியில ஏத்திருந்தாண்டா போட் தாண்டு போயிருக்கும், ஆண்டவரும் எல்லாரும் அங்க தாண்டு இருப்பாங்க. සමහරක් වෙලාවට පේත්‍රස් සිතුවා නම් මම දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරු වෙලා ක්‍රියා කළා මගේ ඔරුවටම මම ඔක්කොම ටික දාගමුයි කියලා ඌ සිතලා තිබුණා නම් දැල ඒ ඉරලා ගියේ නැතත් සමහරක් වෙලාවට ඔරුව ගිලෙන්නට අවස්ථාව තිබුණා. இன்று அநேகர் இப்படித்தான், ஆண்டவரோட நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவரோட நான் சேர்ந்து செயல்படுறேன், ஆண்டவரோட காரியத்தை நான் செய்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறான்னு நாம கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு நல்ல செழிப்பாயிருப்பாங்க. என்னோட கடந்த மற்றவனை நினைத்து பார்க்க மாட்டோம். සමහරක් වෙලාවට සමහර මනුෂ්‍යයන් තමන්ව දෙවියන් වහන්සේ මාව දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා මට හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේ දෙනවා හොඳට හැඳ පැළඳලා සතුටින් ඉන්නවා නමුත් අපේ ඉදිරියෙන් මේ ආකාරයෙන් සිටින මනුෂ්‍යයන් ගැන අපි සිතන්නේ නැහැ. நம்மளோட ஒன்றாய் இருந்தவங்களை கூட மறந்து விடுறோம். අපිත් එක්කම එකට හිටපු අයව අපි අමතක කරනවා. நம்மளோட ஒன்றாய் இருந்து இதுவரை காலம் செயல்பட்டவர்களை நாங்க மறந்து விடுறோம். අපිත් එක්කම කටයුතු කරපු අයව අපි අමතක කරලා දානවා. நாங்கள் ஏதோ பரிசுத்தவான்கள், எங்களை தேவன் ஆசீர்வதித்தார், அதனால நாங்க மற்றவர்களை மறந்து விடுறோம். අපි ශුද්ධවන්තයන් අපිව දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරලා තියෙනවා ඒ නිසා අපි අනිත් අයව අමතක. ஆனா பேதுரு அப்படி செய்யவில்லை. නමුත් පේත්‍රස් ඒ ආකාරයෙන් කළේ නැහැ. பேதுரு நடுக்கடல்ல நின்று கொண்டே கூப்பிடுறான். පේත්‍රස් ඒ ගැඹුරු මූද තුල සිටියදීම කතා කරනවා. அங்க 2 படகுகள் அமுலத்தக்கதாக மீன்கள் நிறுத்தினார். சமனா பேலன்ஸா நிரப்பிட்டார்கள். අපි දකිනවා ඒ ඔරු දෙකම පිරෙන තරමට ප්‍රමාණයට ඔවුන් මත්ස්‍යයන් එකතු நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருங்க போது எந்த படகுக்கு தேவையானதையும் வைத்துக்கொண்டு மற்ற படகுகளை நிரப்ப தெரிய வேணும். අපේ ජීවිතයට ආශිර්වාද පැමිණෙන විටදී මගේ ඔරුවත් පුරවගෙන අනිත් ඔරුවට අවශ්‍ය කරන දේවත් දීලා පුරව ගන්න තත්වයට අපි පැමිණෙන්නට ඕනේ. சும்மா உதாரணமா சொன்னா, எனக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும்னா எந்த வயிற்றுக்கே நிரப்பிக்கொண்டு மற்றவன் பட்டினியா கிடக்கிறவனையும் வயிற்றுல ஆற்றும்படியாக அவனை நிரப்ப வேணும். අපිට උදාහරණයක් ඇටියට ආහාරයක් ලැබෙනවා නම් අපි ඒ ආහාරය මට තෘප්තිමත් වෙන ප්‍රමාණයට අරගෙන මගේ ඉදිරියේ සිටින කෙනාටත් තෘප්තිමත් වෙන පරිදි எங்களை அளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னா அதோட நோக்கம் என்னன்னு சொன்னா மற்றவர்களுக்கு நாங்க செய்ய வேணும். ප්‍රමාණයටත් වඩා අධිකව දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා නම් ඒ අපි අනිත් අයටත් කරන පිණිසයි උන්වහන්සේ අපිට ලබා இது எனக்கு கிடைத்ததான் என்று நாமளே ஏத்தி கொண்டோம்னா நாங்க மூழ்கி விடுவோம். මේ මට ලැබුණු දේ කියලා මමම ඒක තබා ගන්නවා නම් අපි සමහරක් වෙලාවට ගිලෙන්නට ඉඩ. ஆண்டவருடைய காரியங்களை பகிர்ந்து கொடுக்க தெரிய வேணும். දෙවියන් වහන්සේගේ දේවල් බෙදා දෙන්නට අපි දැන සිටින්න. ஆண்டவர் நமக்கு தேவையான ஆகாரமாய் அண்டண்டுள்ள இந்த ஆகாரமாய் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற போது வசனத்துக்கு பஞ்சமாய் இருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிற அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேணும். දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙවියන් වහන්සේ සෑම දිනම අපිට ලබා දෙද්දී දෙවියන් වහන්සේගේ වචනය වෙනුවෙන් පිපාසයෙන් සිටින ජනතාවට අපි ඒ ලබා දෙන්නට බලා ගන්නට ඕනේ. ஹalleluya. அங்கே 8வது வசனம் சொல்லுகிறது,
අටවෙනි පදේ මේ ආකාරයෙන් කියනවා. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விருந்து இப்ப ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். අපි දකිනවා මේ ස්ථානයේ සීමෝන් පේත්‍රස් ඒ දැක යේසුස් වහන්සේ දන ළඟ වැටි தேவனுடைய பாதத்திலே விழவணும். நாங்கள் ஆண்டவர் எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் என்னத்தான் அதிர்வாதம் அது நம்மடக்கு கிடைச்சிட்டு சொல்லி நாங்கள் விடக்கூடாது. ஆண்டவர் பாதத்தில் விழுகிறேன்னு சொன்னா நான் யார் ஆண்டவர் யார் என்றதை அங்கே விளங்கப்படுத்தும்படியாகத்தான் அந்த காரியத்தை செய்கிறார். අපි දකිනවා අපිට ආශිර්වාද ලැබුණයි කියලා අපි සිටින්නේ නැතුව ඒ ස්ථානයේ පේත්‍රස් වැටුණා වගේ උන්වහන්සේගේ පාද පාමුල වැටෙනවා அங்கே කියන பாதத்திலே விழுந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் ஒரு பாவியான மனுஷர், அப்பா நீர் தேவன். ඒ ස්ථානයේ වැටිලා ඔහු කියනවා මම පාපිෂ්ඨ මිනිසෙක් ඔබ දෙවියන් වහන්සේ කියලා. நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ඔහු කියනවා මම පාපිෂ්ඨ මිනිසෙක් මාගෙන් ඔබ වහන්සේ ඈත් යන්න. அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வரும். நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை அளவுக்கு அதிகமா ஆசீர்வதிக்கிற போது எங்களுக்குள்ளே தெரிய வேணும், நான் எப்படி இருந்தேன், நான் ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னை நீர் இவ்வளவு ஆசீர்வதிக்கிறீங்க என்று சொல்லி அவர் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் விழ வேணும். අපි පේත්‍රස් වගේ අපේ ජීවිතේත් මතක තබා ගන්න ඕනේ මම පෞකාර මිනිසෙක් මාව දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනවානේ කියලා උන්වහන්සේගේ පාද පාමුල எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார். මේ සෑම දෙයක්ම යේසුස් වහන්සේ හොඳින් අවධානය ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பார்த்து கொண்டு நிற்கிறார். இவன் சரியா செய்கிறான், ரைட், கூப்பிட்டான், பங்கிட்டு கொடுத்தான், 2 படகும் ஃபுல்லா நிரப்பினான், எல்லாம் செஞ்சார். இவர் இன்னொரு காரியத்தை செய்ய வேணும், அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார் ஆண்டவர். යේසුස් වහන්සේ බලනවා මො කතා කරා වරු දෙකම පිරෙන තරමට දේවල් කරා දේවල් බෙදාගත්තා කියලා දෙවියන් වහන්සේ තවත් එක කාරණයක් වෙනුවෙන් උන්වහන්සේ බලා அதாவது ஆண்டவருக்கு அவனுக்கு பாவம் உணர்த்தப்படும், நான் ஒரு பாவியான மனுஷன் என்று தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும். நாங்க මම පෞකාර මිනිසෙක් මම ඔබ වහන්සේ ඉදිරියේ පෞකාරයෙක් කියන දේ ප්‍රකාශ කරන්න ඕන කියලා යේසුස් වහන්සේ ஆண்டவர் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். යේසුස් වහන්සේ බලාපොරොත්තුෙන් සිටියා. அதை அவன் செய்தான். அவருடைய பாதத்திலே விழுந்தான், அவனை மண்டிட்டு ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி அறிக்கை பண்ணினான். අපි දකිනවා පේත්‍රස් ඒ කාරණේ කරනවා උන්වහන්සේ දන ළඟ වැටිලා කියනවා මම පාපිෂ්ඨ මිනිසෙක් කියලා. ஆண்டவருக்கு அதிலேயும் சந்தோஷம், அதிலேயும் பாஸ் அவன். ඒ කාරණේ තුලදත් පේත්‍රස් පාස් වෙනවා. அங்கே 9வது வசனம் சொல்லுங்க, அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததின் நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படியே சொன்னார்கள். 9වෙනි පදේ මේ ආකාරයෙන් කියනවා මක්නිසාද ඔහු සහ ඔහු සමග සිටි සියල්ලෝත් තමුන් ඇල්ලු මසුන් රාශිය දැක විශ්මපත් වූයේ කියලා. பிரமிப்புண்டானபடினால் அப்படியே சொன்னார்கள். எல்லாரும் சொல்லிட்டார்கள், ஆண்டவரே நாங்க பாவிகள், ஆண்டவரே நீர் போலவா எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லி அங்கே எல்லாரும் செய்ய. பேதுரு தான் லீடர் இந்த கடற்கரையில. මේ ස්ථානයේ අපි දකිනවා එතන සිටි සෑම කෙනෙක්ම කියනවා මේ රාශිය දැකලා උන්වහන්සේ කරාව කාරණය දැකලා මම පාපිෂ්ඨ මිනිසෙක් කියලා සෑම කෙනෙක්ම அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ரா முழுவதும் நாங்கள் பிரியாசப்பட்டு ஒன்றுமகப்படவில்லை. இப்போ 2 போட் ஃபுல்லாக எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதையும் கொடுத்துருக்கிறார். நம்முடைய லீடர் போய் அங்கே ஆண்டவர பாதத்தில் விழுந்து நாம் பாவியான மனுஷரே என்று சொல்லி அவன் அங்கே பாவாரிக்க பண்ணுகிறான். எல்லாவற்றையும் கண்டு இவங்க பிரமிப்புண்டாகி, இந்த ஜனங்கள் எல்லாம் பிரமிப்புண்டாகி ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே செய்தார்கள். අපි දකිනවා ඒ ස්ථානයේ සිටපු අය උන් දන්නවා කලින් දවසේ කිසිවක් හම්බුනේ නැහැ. තමන්ගේ මිත්‍රයා අඬ ගසනවා. සියල්ල බෝට්ටු පිරෙන තරමට උන් පුරව ගන්නවා. ඒ පුරවගත්තු පුද්ගලයා යේසුස් වහන්සේගේ පාද පාමුල වැටි සිටිනවා දැකලා මොවුන් එය විශ්මපත් උනායි කියලා දේවචනයේ සඳහන් කරනවා. 10வது வசனம் சொல்லுது, சீமோனுக்கும் கூட்டாளியான செபதேவியின் குமாரனாக யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு, பாருங்க, ஒரு சுவிசேஷ கூட்டம் நடுக்கடலிலே ஒன்று பண்ணி நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை வச்சு இன்னும் 10 பாவிகளை அழைத்து வந்து தேவனுடைய பாதத்திலே விழ வைத்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது தான் ஊழியம். අපි දකිනවා මේ ස්ථානයේ සීමෝන්ගේ අවුල්කාරයෝ සෙබදියාගේ පුත්‍රෝ යාකෝබ්ද යෝහාන්ද එසේම විස්මපත් වූයෝය කියලා. අපි දකිනවා මේ ස්ථානයේ ඒ මහා මූද තුල ලොකු විශාල සුවාරංචි රැස්වීමක් සේ උන්වහන්සේගේ ආස්කම උන් දැකලා ඔවුන් සෑම කෙනෙක්ම උන්වහන්සේගේ පාද පාමුලට පැමිණිලා දෙවියන් වහන්සේව පිළිගන්න එක ඒ කාරණය තමයි උන්වහන්සේගේ සේවය. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். මේ කාරණය තමයි යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ. இதற்காகத்தான் ஒருவனை தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வந்தார். මේ නිසා තමයි උන්වහන්සේ කෙනෙක්ව තෝරගන්නට පැමිණියේ. அந்த வசனத்திலே கடைசியாய் சொல்லுது, அப்பொழுது பாருங்க, அப்பொழுது இயேசு, அதே வசனம் 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவராய் இருப்பார் என்றார். ඒ වගේම 10 වෙනි පදේ මැද කොටස කියනවා යේසුස් වහන්සේ
බය නොවන්න මෙතැන් පටන් නුඹ මනුෂ්‍යෝ අල්ලනවා ඇතැයි සීමෝන්ට කීසේක. நாம தேவனுக்கு பயப்படுகிறதா ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. දේ වචනය කියනවා දෙවියන් වහන්සේට බයවීම ඥානයේ පටන් ගැනීමයි කියලා. தேவனுடைய பாதத்திலே விழுந்து அவன் பாவ அறிக்கை செய்து கதறுகிற போது ஆண்டவர் சொல்றார் பயப்படாத. ஆண்டவர் பார்க்கிறார், அவன் வெளியே இருந்த ஜனங்களை கொண்டு வந்து எல்லாரும் என்ற பாதத்தில் விழ வச்சுட்டான். යේසුස් වහන්සේ දකිනවා එළියේ සිටිය සෑම කෙනෙක්ම ගෙනල්ලා උන්වහන්සේගේ පාද පාමුල உடனே ஊழியத்தை கொடுத்து விட்டார் ஆண்டவர். பாருங்க அந்த இடத்துல இது முதல் மனுஷனை பிடிக்கிறவராயிருப்பார். එකෙනෙම උන්වහන්සේ කියනවා මෙතන් පටන් නුඹ මනුෂ්‍යයන් අල්ලන කෙනෙක් බවට පත් වෙනවා. இதுதான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி ஒரு மனுஷனை தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறது. මෙයයි යේසුස් වහන්සේ කෙනෙක්ව පරීක්ෂා කරලා උන්වහන්සේගේ சேவைයට කැඳවීම. நாம தேவனுடைய சேவைக்கு என்று சொல்லி ஒருவரை நியமிக்கிறோம் என்று சொன்னா என்னென்ன காரியங்களை பார்ப்போம். අපි කෙනෙක්ව சேவைයට පත් කරනවා නම් මොන වගේ දේවල්ද බලන්නේ? நாங்க பார்ப்போம் ஜெபத்திலே இவன் நல்லா இருக்கானா, அதுல நல்லா இருக்கானா, இது நடத்தின பைபிள் காலேஜ் போயிருக்கானா, இது முடிச்சிருக்கானா, அது முடிச்சிருக்கானா, எல்லாவற்றையும் பார்ப்போம். අපි සමහරක් වෙලාවට බලනවා මෝ හොඳට ආඥා ජීවිතයක් තියෙනවද, මෙයාට දේව වචනේ දැනුමක් තියෙනවද, බයිබල් කොලෙජ් ගිහින් තියෙනවද, මේ දේවල් පිළිබඳව බොහෝ ලෙස අපි විමසනවා. ஆனா ஆண்டவர் மூன்றே மூன்று வார்த்தை தான் சொன்னாராங்க. නමුත් යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේදී කාරණා තුනයි කියන්නේ. அங்கே முதலாக சொல்லப்பட்டது அந்த படகு சட்டு தள்ளும்படியா சொன்னார். උන්වහන්සේ කියනවා ටිකක් මේ බෝට්ටුව තල්ලු කරන්න කියලා. பேந்து போதகம் பண்ணி போட்டு திருப்பி சொல்றார். அங்கே போயிட்டு கடைசியா சொல்ற பயப்படாதே. මේ දේශනාව කරලා ඉවර වෙලා උන්වහන්සේ කියනවා බය වෙන්න එපා. இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறாயிருப்பார். මෙතෙන් පටන් ඔබ මනුෂ්‍යයන්ව අල්ලන්නේ. சர்வ வல்லமுள்ள தேவன், ஞானமுள்ள தேவன் எப்படி ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்துக்கணும், அவர் நின்று அவதானித்து பார்த்து அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து அவனுடைய குணநலங்களை பார்த்து அவன் கீழ்ப்படுகிறதை பார்த்து அவன் செயல்படுறதை பார்த்து அவனுடைய பிரியாசத்தை பார்த்து எல்லாவற்றையும் பாஸ் பண்ணி வந்து அவன் ஊழியம் செய்கிறானா, எல்லாம் கொடுத்தா அப்புறம் ஊழியம் செய்கிறானான்னு பார்த்தா அவன் கடற்கரை வச்சே ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டான். අපි දකිනවා මේ ස්ථානයේ උන්වහන්සේ මේ කාරණය තෝරගන්න පැමිණිලා මොකී කරු වෙනවද, දේව වචනේ අසනවද, දේවයන් වහන්සේගේ පාද පාමුල වැටෙනවද කියලා බලලා මො සේවයත් ඒ ස්ථානයේ කරනවද කියලා උන්වහන්සේ පරීක්ෂා කරලා බැලුවා. நாங்க ஊழியம் என்று சொல்லுகிறோம். ஊழியம் என்றால் என்ன? சேவை කියලා අපි කියනවා. මොනවද මේ சேவை කියලා? பாவத்திலே அகப்பட்டு இருக்கவனை அழைத்து வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறதுதான் ஊழியம். පෞකාරයක ගෙනල්ලා උන්වහන්සේගේ රාජ්‍යය තුල තැබීමයි சேவை කියලා. தேவனுடைய பாதத்திலே கொண்டு வந்து அவனை விழுத்தாட்டி வச்சு அவனை தேவனுக்குள்ளாய் அவனை வளர்றதுக்கு உட்படுத்தி விடுறதுதான் ஊழியம். දෙවියන් වහන්සේගේ පාද පාමුලට ඔව ගෙනල්ලා තබලා ඔව වර්ධනය වෙන්නට ඉඩ හැරීමයි ஒரு மீனவன், இந்த சப்ஜெக்டே தெரியாத ஒரு மனுஷன், මේ சேவை කියන්නේ කුමක්ද කියලා දන්නේ නැති දීවරේ. ஆனா அந்த மனுஷனுக்கு தான் ஆண்டவர் முதலாவது தெரிந்து கொண்ட නමුත් ஊழியர். ඒ පුද්ගලයාව තමයි දෙවියන් වහන්සේ ප්‍රථම වතාවට තෝරගන්නේ. தனக்கென்று தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அங்கே ஊழியர் இந்த சீடர்களை தெரிந்து கொள்ளும் போது முதலாவது பேதுருவை இப்படித்தான் ஆண்டவர் தெரிந்து තමන් கொண்டார். වෙනුවෙන් තමන්ගේ රාජ්‍යය වෙනුවෙන් තෝරගත්තු ඒ ගෝලයන්ගෙන් ප්‍රථම ගෝලයා බවට පත් වුණේ அந்த 10வது வசனம் வரைக்குள்ள அவர் சொல்லிவிட்டார், இது முதல் மனுஷனை பிடிக்கிறவராய் இருப்பார் என்று. අපි දකිනවා දාවෙනි පදයේ ඔව් කියනවා මෙතෙන් පටන් ඔබ මනුෂ්‍යයන් අල්ලනවා ඇතයි කියලා. அப்படியெல்லாம் சொல்லி போட்டு இப்போ 11வது வசனத்திலே ஆண்டவர் பார்க்குறேன். இப்போ கரைக்கு போவாங்க தானே எல்லாரும். අපි දකිනවා ඊට පස්සේ මේ ඔක්කොම ඉවර වුණායින් පස්සේ ඔවුන් වෙරළට යනවා. போட்ல சாமான மீனெல்லாம் ஏற்றிட்டு கரைக்கு கொண்டு போயாச்சு. ඒ බෝට්ටුව ඔරුව තුලට මත්ස්‍යයන් ඔක්කොම දාගෙන මොවුන් නැවතත් වෙරළට පැමිණෙනවා. இப்போ அங்கே போனோடனே ஆண்டவரே பாய் நீங்கள் செஞ்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவில்லை அவங்க. යේසුනිය ඔබ වහන්සේ කළ දේවල් වලට ස්තුතියි බායි කියලා ඔවුන් அங்கே போன 11வது வசனம் சொல்லுது, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவர்களுக்கு பின்னாக சென்றார். අපි දකිනවා 11 වෙනි පදයේ මේ ආකාරයෙන් කියනවා. ඔව් තමන්ගේ ඔරු ගොඩට ඇද සියල්ල අත්හැර උන්වහන්සේ අනුව ගියෝ. எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்த காரியங்கள், தொடர்ந்து செய்த பிரியாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்னால போறோம் தான் சீடன். ඔවුන් දිගටම කළා වූ කාරණාවන් සියල්ලක් අත්හැරලා සෑම දෙයක්ම අත්හැරලා යේසුස් වහන්සේ අනුව යන කෙනා තමයි නිවැරදි ගෝලය. இந்த 11 வசனங்கள்லயும் தேவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பேதுரு எல்லாவற்றிலையும் பாஸ் கடைசியா பார்க்கிறார். கரைக்கு போனா போற பாய் காட்டிட்டு போயிடுவான்னு பயம். සමහරක් වෙලාවට යේසුස් වහන්සේ මේ හැම දෙයක්ම තුල පේත්‍රස්ව පරීක්ෂා කරනවා. හැම දෙයකම පාස් වුණා. අන්තිම කාරණය උන්වහන්සේ පරීක්ෂා කරලා බලනවා ගොඩට ගියායින් පස්සේ මොන වගේ කාරණයක් කරයිද කියලා. ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வந்தோடனே ஆசீர்வதித்த தேவனை மறந்து விடுறாங்க அநேகர். සමහරු තමන්ගේ ජීවිතයට ආශිර්වාද ලැබුණාට පස්සේ ආශිර්වාද කරපු දෙවියන් වහන්සේව අමතක. ஆனா இவர்கள் அப்படி இல்ல. ஆசீர்வதித்த தேவனுக்கு பின்னால் ஆசீர்வாதத்தை தூக்கி போட்டு அவருக்கு பின்னால போனார்கள் என்று சொல்லி தான் නමුත් ඒ பார்க்கிறோம். ආශිර්වාදය ලබාගත්තු මොහුනේ
ආශිර්වාදය ඒ ආකාරයෙන් මාතෑරලා උන්වහන්සේ පසුපස ගියයි කියලා අපි அருமையான දන්නවා. தேவ பிள்ளைகளே, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேணும். ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරීනි මේ ආකාරයෙන් තමයි අපේ ජීවිතයත් තිබෙන්නේ. இதே போலத்தான் கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேணும். මේ ආකාරයෙන් තමයි අපි දෙවියන් වහන්සේට සේවය කරන්නේ. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு மனுஷன். දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන කාර්යය උද්‍යෝගමත් පුද්ගලයෙක්. தேவனுக்கென்று விட்டு கொடுக்கிற, அவன் படகை விட்டு கொடுத்தான். அப்படி விட்டு கொடுக்கிற ஒரு மனுஷன் දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඉඩ දෙන මිනිහෙක්. තමන්ගේ ඔරුව ඉඩ දුන්නා. சின்ன ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படுற ஒரு மனுஷன், සෑම පුංචි දෙයකටත් උන්වහන්සේට කීකරු වෙලා කටයුතු කරන මිනිහෙක්. பொறுமையோட தேவனுடைய பிரசங்கம் முடியும் வரையும் காத்திருக்கிற ஒரு மனுஷன், දෙවියන් වහන්සේගේ සේවාව ඉවර වෙනකන් ඉවසීමෙන් බලා සිටින මිනිහෙක්. அதற்கு பின்பு அவர் சொல்ற வார்த்தையின்படி செய்யற ஒரு மனுஷன், ඉන් පස්ව උන්වහන්සේ කියන වචනය අනුව හැසිරෙන පුද්ගලයෙක්. எனக்கு எல்லாம் தெரியும் என்று காட்டிக்கொள்றவன் என்று சொன்னா அவரை தேவன் தெரிந்தெடுத்துக் கொள்ள மாட்டார். මට සියල්ලක්ම දන්නවයි කියලා සිතන මනුෂ්‍යව කිසිම විටක උන්වහන්සේ ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் උන්වහන්සේ தருகிறார். කියන ආකාරයෙන් කරනවයි කියලා කියන මනුෂ්‍යයෙක්. அப்படிப்பட்டவன் ஆசீர்வாதத்தை பெறுவான். එවැනි පුද්ගලයා ආශිර්වාද ලබා ගන්නවා. அப்படி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். එසේ ලබා ගන්නා වූ ආශිර්වාදය අනෙක් අයටත් ඔහු බෙදා දෙනවා. அந்த ஆசீர்வாதத்தை வச்சு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வருவான். ඒ ආශිර්වාදයේ තුලින් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය වෙනුවෙන් ජනතාව ගෙන එනවා. அப்படி கொண்டு வந்த ஜனங்களை தேவனுக்கு அங்கே ஒப்பு கொடுத்து அவங்க மனம் திரும்ப செய்கிறான். එසේ ගෙන එන මනුෂ්‍යයන්ව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තබලා ඔවුන්ව පසුතැවිලි වීමට ගමන් කරලා යේසුස් දෙවියන් වහන්සේ ළඟට ළඟා කරනවා. அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். එවැනි මනුෂ්‍යයෙක්ව තමයි උන්වහන්සේ මනුෂ්‍යයන්ව අල්ලන්නෙක් බවට පත් කරනවායි කියලා. பாருங்க, அந்த வசனம் வடிவா சொல்லுகிற மனுஷனை பிடிக்கிறவராய் இருப்பாய் என்று சொன்ன அந்த நேரமே ஆண்டவர் கொடுத்துட்டார் ஊழியத்தை. අපි දකිනවා ඒ ස්ථානයේ කියනවා නුඹ මනුෂ්‍යයන් අල්ලන්නෙක් බවට පත් වෙනවායි කියලා. அங்கே சொல்லி செஞ்சு முடிச்சாச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார் மனுஷனை பிடிக்கிறவராய் இருப்பாய் என்று சொல்லி முடிச்சு, යේසුස් වහන්සේ කියනවා නුඹ මනුෂ්‍යයන් අල්ලන්නෙක් බවට ඉඳී කියලා උන්වහන්සේ ඒ ආකාරයෙන්ම කියනවා. எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கார். கரைக்கு போன உடனே இப்படி என்னை விட்டுட்டு போயிடுவானோ என்று பயத்துல தான் போனார். ගොඩට ගියායින් පස්සේ මම මාව අතහැරලා යයිද කියන බයත් ඇතුව උන්වහන්සේ எவ்வளவுதான் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டாலும் அது கரை சேர்ந்தோடனே ஆசீர்வாதங்கள்லாம் தூக்கி வச்சு போட்டு ஆண்டவருக்கு பின்னாக சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். අපි දකිනවා කොයිතරම් ආශිර්වාද උන්ට ලැබී තිබුණත් ඒ උන් වෙරළට ගියායින් පස්සේ ඒ සෑම දෙයක් අතහැරලා උන් පස්සේ எப்போதும் ஆண்டவருக்கு பின்பாக போகிற வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். සෑම විටම දෙවියන් වහන්සේ පසුපස යන ජීවිතයක් යේසුස් වහන්සේ අපිට இந்த 11 காரியத்திலே அங்கே பேதுரு கீழ்ப்படிந்து செயல்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாத்தான் அதான் ஊழியக்காரர். මේ කාරණා 11 තුලම දෙවියන් පේත්‍රස් කොයි ආකාරයෙන්ද කීකරු උනේ ඒ ආකාරයෙන් අපිත් කීකරු වෙන්න ඕනේ இந்த කියන 11 காரியங்களையும் பேதுரு பாஸ் பண்ண போல நாமும் பாஸ் பண்ணணும். தேவனுடைய මේ කාරණා 11 තුලම පේත්‍රස් පාස් වුණා වගේ අපිත් පාස් அந்த காரியத்தில் எல்லா காரியங்களும் அடங்கி இருந்தது. මේ දේ තුල සෑම දෙයක් අන්තර්ගත වෙලා கீழ்ப்படிதல் அடங்கி இருந்தது. කීකරුකම තිබුණා. பாவ அறிக்கை செய்த அந்த காரியங்கள் மனம் திரும்புற அறிந்திருந்தார். ඔහුගේ පසුතැවිලි වීම පව්කමාව තිබුණා. விட்டு கொடுத்ததை அறிந்திருந்தார். ඔහු ඉඩ දුන්නු එක දැක්කා. பொறுமையை அறிந்திருந்தார். ඔහු ඉවසීම දැක්කා. அதே போல ஆசீர்வாதங்களை பங்கு கொடுக்கிற காரியத்தை ඔහුගේ அறிந்திருந்தார். ආශිර්වාදයන් බෙදා දෙනවයි දැක්කා. எப்போதும் கர்த்தரை நம்பி வாழும்படியாக அவன் பின்தொடர்ந்து போறானே, அதுதான் உண்மையான ஊழியம். දෙවියන් වහන්සේව සෑම විටම විශ්වාස කරලා උන්වහන්සේව අනුගමනය කරන එක තමයි பாருங்க, සැබෑ அதுதான் සේවය. தேவன் தெரிந்து கொண்ட முதல் சீடன். இந்த பேதுருவை இப்படித்தான் டெஸ்ட் பண்ணார். මේ ආකාරයෙන් තමයි දෙවියන් වහන්සේ තමන්ගේ ප්‍රථම ගෝලයාව තෝරගෙන இந்த ඔහු පරීක්ෂා இந்த කළා. அதிகாரத்தை நான் பல தடவை வாசிக்கிற போது எனக்கு இந்த எல்லா வெளிப்பாடும் வந்திருக்கு. මේ ආකාරයෙන් මේ පදය මේ කොටස කියවද්දී මේ ආකාරයෙන් මේ එළිදරව් මට ලැබී තිබෙනවා. அநேக இடங்களிலே பல வருடங்களுக்கு முடிஞ்ச கேட் செய்த அநேக இடங்களிலே நான் இதை சொல்லி இருக்கிறேன். මේ කාරණාව මම බොහෝ ස්ථානවලදී මම කතා කරලා තියෙනවා. இப்படி கீழ்ப்படிந்து செயல்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் தேவன் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில මේ செய்வார். ආකාරයෙන් කීකරු වෙලා අපි දෙවියන් වහන්සේට සේවය කරනවා නම් අපි තුලින් දෙවියන් වහන්සේ මහත් දෙයක් කරයි. ஹalleluya. ආමේන්. හalleluya. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் சீடன் දෙවියන් වහන්සේ විසින් යේසුස් වහන්සේ විසින් තෝරගනු ලැබූ ප්‍රථම ගෝලයා. நம்மை ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். අපිව දෙවියන් වහන්සේ සෝදිසි කරනවා. ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் என்று சொன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யறானான்னு பார்ப்பார். කාරණයක් කරන්න කිව්වොත් අපි ඒ දෙයට කීකරු වෙනවා. ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்ப்பார். பொறுமை இருக்கா என்று பார்ப்பார். இப்படி எல்லா விதத்திலும் எங்களை சோதிப்பார் ஆண்டவர். ආශිර්වාදය දීලා බලයි අපිට ඉවසීම තිබෙනවද කියලා බලයි. මේ හැම දෙයකින්ම අපිව සෝදිසි කරනවා. இந்த பேதுருவை போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுப்போம். මේ පේත්‍රස් වගේ අපිත් අපිව උන්වහන්සේට அப்ப நாங்களும் ஜனங்களை பிடிக்கிறவளாய் மாறுவோம். අපිත් මනුෂ්‍යයන්ව අල්ලන්නන් හැටියට පත් වෙනවා. ஹalleluya. இந்த வேளையில நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண මේ போகிறேன். අවස්ථාවේදී මම ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්නම්.
அன்பு மிரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ප්‍රේමවන්ත පියාණනි මේ ආපත් කාලය නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. நீங்கள் எங்களை சோதித்து பார்க்கிற போது இந்த பேதுருவை போல எல்லா விதத்திலையும் பாஸ் பண்ணத்தக்கதாய எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. පියාණනි ඔබ වහන්සේ අපිව සෝදිසි කරද්දි මේ පේත්‍රස් වගේ සෑම කාරණයක් තුලින්ම අපි සමත් වෙන්නට අපිට උදව් කරන්න කියලා ඉල්ලනවා. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பேதுருடைய வாழ்க்கையில போல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற போது அதை மறந்து விடாதபடி தேவனை பின்பற்றுகிறாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் මේ பண்ணுகிறோம். නරඹන සෑම කෙනෙක්ම පේතරස්ගේ ජීවිතය වගේ තමන්ගේ ජීවිතේත් මහත් ආස්කම් සිදු වෙන විට ඔබ වහන්සේව අමතක කරන්නේ නැති පුද්ගලයන්ව සිටින්න ඕනේ කියලා අපි ආඥා කරනවා. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ඔබ වහන්සේගේ හස්තයට අපි බාර කරනවා. මේ දේව වචනය, මේ දේව පණිවිඩය බොහෝ දෙනෙක්ට ආශිර්වාදයක් වෙයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ஹalleluya. ආමේන්. அருமையான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு தேவ செய்தியினூடாக இந்த வாய்ஸ் ஆஃப் காட் சேனலூடாக சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறு செல்லும் நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி ஜேசன். නැවතත් ප්‍රේමවන්ත සහෝදරයනි ඔබ සමග නැවතත් මෙම නාලිකාව තුලින් ඔබ සමග එකතු වෙනතුරු ඔබගෙන් සමුගන්නා මම සහෝදරි රූත්. God bless you. God bless you. Thank you.